ஹாய் எல்லா மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? நான் லேஸ் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். லேஸையும் சிக்கனையும் வச்சு எப்படி ஒரு புதிய ரெசிபி செய்கிறதா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணால் பிரியாணி பீஸ் கூட எடுத்துக்கோங்க. அப்போ தான் லேஸ் சிக்கன் சரியாக கரெக்டாக இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு சீரக பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். லெமன் ஒரு அரை புரிஞ்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தடவிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெக் பீஸில் மசாலா தடவியாச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா லேஸ் அந்த தடத்தில் கொட்டி நொறுக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேஸ் நல்லா நொறுக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நொறுக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் லெக் பீஸ் எடுத்து முட்டையில் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் லெக் பீஸை. இப்போ இதை எடுத்து லேஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா லேஸை மேலே எடுத்து தூவி விட்டுக்கலாம் சிக்கன் மேலே. அப்போ தான் நல்லா ஒட்டும். இப்போ திருப்பி முட்டையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய்க்குள்ளே சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே தான் போட்டால் தான் வேகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து தடத்தில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லேஸ் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. வாங்க டேஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம போட்ட மசாலா லேஸு முட்டை எல்லாம் சேர்ந்து ஒரு புது டேஸ்ட் உருவாக்கியிருக்கு. செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பெல் ஐக்கானை ஆல் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.